ஹல்லேலூயா. ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் வந்திருக்கோம். ஒவ்வொரு பிள்ளையும் வாழ்த்தி வரை உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பு பெறே கிடவது. ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய கிருபைதான் நாம் இன்றைக்கு நிற்பது, நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபைதான். ஆமென். அவ்விதம் இன்றைக்கும் கர்த்தர் ஒரு புதிய நாளை நம்முடைய வாழ்க்கை தந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். புதிய நாளில் மாத்திரம் புதிய கிருபையை கூட நமக்கு தந்திருக்கிறார். அவை இன்றைக்கு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அவைதான் இன்றைக்கு நம்ம சந்தோஷத்தோடு தேவன் சமத்தை நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் தேவன் சமத்தை தெரிவித்து ஒரு விஷயம் எல்லாருமே கண்களை மூடி நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். தேவ ஆவியா நம்மை ஆளுகை செய்யும்படியாக அவருடைய பெரிதான கிருபை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக வெளிப்படத்தக்கதாக எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் தேவ சமத்தை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். தேவ ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. உடைய கிருபையினால மூடுங்க ஆண்டவரே, உடைய வல்லமையினால மூடுங்க ஆண்டவரே. புதிய கிருபை வெளிப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லும்படியாக கடந்து வந்திருக்கோம். என் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறாப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உடைய கிருபையினால மூடுங்க ஆண்டவரே. உடைய வல்லமை எல்லாரும் ஒரு தேவ சமத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. காலத்தோறும் உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி சொல்லும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளை நம்முடைய புதிய கிருபைகளை வேண்டும் ஆண்டவரே, புதிய தயவுகளை வேண்டும் ஆண்டவரே, புதிய இறக்க நமக்கு வேண்டும் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆளுகை செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்ம சர்வம் முழுவதுமாகப்பா உடைய ஆளுகை களத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீரே பொறுப்பெடுக்க வேண்டும்படியாக, நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறோம் அப்பா. என் ஆண்டவரும் என் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அப்பா எல்லாவற்றையும் உம்முடைய சமத்தை தெரியப்படுத்துகிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய புதிய கிருபைக்காய் நன்றி சொல்லுவோம். எங்கள் பலவீனங்கள், எங்கள் சோர்வுகள், எங்கள் அறியாமைகள், எங்கள் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு விஷயம் ரத்தத்தால கழுவி எங்களை சுத்திகரிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. உடைய புதிய கிருபை வேண்டும் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதுமாய் ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லா வறுமையை நீக்கி போடுங்கப்பா, எல்லா ஒழுங்கு தன்மையை நீக்கி போடுங்கப்பா. இந்த நாளை தந்ததுக்காய் நன்றி சொல்ல போகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை எங்களை மூடுவதாக, கர்த்தருடைய வல்லமைகளை மூடுவதாக, கர்த்தருடைய அபிஷேகங்களை மூடுவதாக, எல்லா நோய்கள் முறிக்கப்படுவதாக, எல்லா கட்டளை அவிழ்க்கப்படுவதா, எல்லா நோத்தடை முறிவதாக, எல்லா அந்த விலகுவதா இயேசுவின் நாமத்தில் அப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ரத்தத்தை மறைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் நீர் ஆளுகை செய்ய முடியாது செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை பொறுப்படுங்கப்பா. துதியின் மலைகள் வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது, நீ ஆளுகை செய்ய முடியாது செபிக்கிறோம் அப்பா. தேவரே இந்த ஆராதனை நீ முற்றுமாய் ஆசீர்வதிக்க முடியாது, அந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாய் திரும்பாதபடிக்கு தேவ பிரசன்னத்தில் அந்த வாங்கினா நிறைந்திருக்க முடியாது ஒப்புக் கொடுக்க நீ ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. நீ ஆளுகை செய்யும்படியா செபிக்கிறோம். நீ பொறுப்படுங்கப்பா, நீ வழிநடத்தும்படியா செபிக்கிறோம். இந்த பட்டணம் முழுவதுமா தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படியா, தேவ வல்லமை இறங்கி வரும்படியா, தேவ அபிஷேகம் இறங்கி வரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இதுவரை வந்து விட்டு வராமலிக்கு ஒவ்வொரு பிள்ளை நினைக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா, அவளை பலப்படுத்துங்கப்பா. மறுபடியும் அழைத்து கொண்டு வரும்படியா செபிக்கிறோம் அப்பா. தேவக்கரம் கூட இருக்கும்படியா செபிக்கிறோம். நீரே பொறுப்படுங்கப்பா, வழிநடத்தும்படியா செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபங்க நிற்கிறோம் ஜெப பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் சங்கீத புத்தகம் 29வது திருப்பிக் கொள்வோம். Thank you Jesus. சங்கீத புத்தகம் 29வது அதிகாரம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வாசிப்போமா? கர்த்தர் நாமத்துக்கு யுத்த போகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை நாம் செலுத்த போகிறோம். அவருக்கே துதி வழியை செலுத்த போகிறோம். இந்த சங்கீதத்தை வாசித்து நாம் தேவனுக்கு வல்லமை உள்ள துதியில் ஏறெடுக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். சங்கீத புத்தகம் 29வது அதிகாரம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லிபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார்.
அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லிபோனையும் சியோனையும் காண்டாமிர குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் ஆண்களை ஈடும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்துள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவா வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமானத்தை அள்ளி அவளை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்களுக்கு தெரியும், வாசித்த வார்த்தையின்படியே கர்த்தருடைய சத்தம் அது வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை கூட அது வல்லமை உள்ளது. அது காடுகளை வெளியாக்குறதா இருக்கிற பெண் மான்களை ஈணும்படியாக செய்கிறது. ஆனால் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறவராக, பலன் கொடுக்கிறது மாத்திரமில்லை, தமது ஜனத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு நீங்க இந்த இடத்துல வந்திருப்பது யார்கிட்ட வந்திருக்கிறீங்க? பலன் கொடுக்கிற தேவன்கிட்ட, ஆசீர்வதிக்க தேவன்கிட்ட வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு பலன் இல்லை என்று யாரெல்லாம் இன்றைக்கு சோர்ந்து போய் இன்னைக்கு தடுமாறி நீங்க வந்திருக்கிறார். கர்த்தரை நிச்சயமா நீங்க நோக்கி கூப்பிடும்போது அவர் பலன் கொடுப்பார். பலன் கொடுப்பது மாத்திரம் ஆசீர்வதிக்க தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். இன்றைக்கு நீங்க உற்சாகத்தோடு மனநம்பியத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தரை பாடும்படியாக நாம் இன்றைக்கு துதிக்க போறோம். எல்லாரும் துதிக்க ஆரம்பிப்போம். எல்லாம் ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்போம். சொல்லுவோம், நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்ட துதிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த மாறாத கிருபைக்கு ஸ்தோத்திரம், அந்த விலகாத கிருபைக்கு ஸ்தோத்திரம், அந்த நேற்று முன்னும் என்றென்று மாறாத கிருபைக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார், கிருபை உள்ளவர். ஹalleluya, ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அப்பா பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். தேற்றரவாளனே உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்தை காண கொடுத்த எல்லா கிருபைகளுக்காயும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்த போதுமானவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு ராஜனே உம்மை துதிக்கிறோம். மகாராஜாவே உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா சிறைகளினால் அரவணைத்து மூடுகிறவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஏசப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். அப்பா ஓ நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரையே பாடுவேன் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் என் தேவனே நாங்கள் துதிப்போம், என் தேவனே நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா வாளாக்காமல் தலையாக்குறவரே, கீழாக்காமல் மேலாக்குறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜனே உம்மை போற்றுகிறோம். அப்பா உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உம்மை போல நல்ல தேவன் இல்லப்பா. நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே பரிகாரியாகிய கர்த்தர். ஓ நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே மகத்துவமானவர், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை காண செய்கிறவர். மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஓ சிறைகளினால் எங்களை மூடுகிறவரே, உம்முடைய சட்டைக்குள்ள மறைக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே இயேசு ராஜாவே உம்மை துதிக்கிறோம். எங்களை தேடி வந்தவரே உம்மை துதிக்கிறோம். உலக ஜனத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா அதிசயங்களை காண பண்ணுகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை விட்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் பலவீனங்கள் உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய பலத்துக்காய் துதிக்கிறோம். அப்பா உம்முடைய கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்த போதுமானவரே உம்மை துதிக்கிறோம். ஆறுதலின் தேவனே, அடைக்கலத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம் என்று சொன்னவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா சகோதராய் குடும்பங்களாய் வாலிபர்களாய் உடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். அப்பா மன மகிழ்ச்சியோடு உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். இந்த 6 நாட்களும் பாதுகாத்து 7வது நாளை காண கொடுத்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா ஓய்வு நாளை தந்தவரே உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்த நல்ல நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா
இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் இன்பமானவர், இனிமையானவர், மதுரமானவர். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்பவரே, அதிசயமாய் எங்களை நடத்துபவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் எங்களை ஆசீர்வதிப்பவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உள்ளங்கையில் எங்களை பொறித்து வைத்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஓ கண்முன்னே எங்களை நிறுத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை காண்கிற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஏசப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை போல நல்ல தேவன் இல்ல ஆண்டவரே. ஏசப்பா நீர் ஒருவரே உன்னதமானவர், நீர் ஒருவரே உயரமும் உன்னதமுமானவர், நீர் ஒருவரே மகத்துவமானவர். இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஓ ரொம்ப ரொம்ப நல்லவர். ஏசப்பா நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களை ஆசீர்வதிப்பவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஓ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓ ரிமா மாமா தூரியா. தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. ஓ பார்வோனின் வல்லமையை முறியடித்தவரே, ஜெயங்கொடுத்தவரே, இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. இயேசுவே நல்லவர் நல்லவர் நல்லவர். அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை நடப்பிக்கிறவர் அப்பா உம்மை துதிக்கிறோம். ஓ குருடரின் கண்களை திறந்தவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ நன்றி நன்றி. எத்தனை பேர் சொல்றீங்க ஏசப்பா நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் உங்களை அனுதினமும் நடத்தி செல்பவர், அவர் உங்களை அனுசரிக்கிறவர், ஆதரிக்கிறவர். என் தேவன் உங்களை இதுவரைக்கும் கைவிடாதவர், இனிமேலும் கைவிடாமல் நடத்துபவர். அவர் ஒருவரே, அவர் ஒருவரே நல்லவர். நாங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம், இயேசு நல்லவர் என்று. ஓ அவர் நல்லவர் என்று பாடுவோம். ஓ நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். ஏசு நல்லவர், என்றென்று மாறாதவர், என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குமா, அவர் நல்ல அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவா, அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஏசு நல்லவர், என்றென்று மாறாதவர்,
அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த, அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த, அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவர். நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. ஆமென். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. ஆமென். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. ஆகிலும் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆமென். ஆயினும் மூன்றான் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்ணினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும்
காத்த இயேசு அற்புத உலகத்தில் இருப்போனிலு எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. ஆமென். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கு இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். ஆமென். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆமென். ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதமானவர். அவர் அற்புதமான தேவன். அவர் அதிசயமான தேவன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். எங்களோடு இந்த வேளையில உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் அலைகடல் மேல நடந்தவர். அகோர காற்றை இரியாதே அமைதியாயிரண்டு சொன்ன தேவன் அமைதிப்படுத்தினவர். அவர் சிலுவையில 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். என் தேவன் அற்புதராய் இருக்கிறார். அவர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஓ, இன்று இருப்பது போல இனி இருப்பதில்லப்பா. என் தேவன் எங்களை மாற்றுவார். என் தேவன் எங்களை தேடி வந்தவர். வியாதியில் விடுதலை தருகிறவர், துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். என் தேவன் பரியாரியாகிய கர்த்தராய் இருக்கிறார். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறதே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி ஓ இருதயங்களை திறந்து, ஓ நாவுகளை திறந்து அவரை துதியுங்க. ஆவியானவரே, எங்களுடைய இருதயங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. உம்மை நாங்கள் காண வேண்டும் அப்பா. உம்மை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்பா. நீர் எங்களோடு பேச வேண்டும் கர்த்தாவே. எங்கள் உள்ள இருதயங்களோடு பேசும் அப்பா. ஆதி அன்புக்குள்ளே எங்களை சேர்த்து கொள்ளுங்கப்பா. அனாதி சிநேகித்தினால் எங்களை சிநேகித்து கொள்ளுங்க ராஜா. உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் உலகத்தில் இருப்பவர்களிலும் பாப்ப எங்களுக்குள் இருப்பவர் நீர் பெரியவர். உயரமும் உன்னதமுமான தேவன், மகத்துவமான தேவன், அண்ட சராசரங்களை ஆளுகிற தேவன், 7 குத்துவிளக்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருப்பவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை போல நல்ல தேவன் இல்லப்பா. உம்மை போல யாரும் எங்களை நேசிக்க, உம்மை போல எங்களை ஆறுதல் அளித்த, உம்மை போல சமாதானப்படுத்த, உம்முடைய சந்தோஷம் எங்கள் மேல தங்கட்டும் அப்பா. உம்முடைய சந்தோஷத்தினால் எங்களை திருப்தி ஆக்குங்கப்பா. ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, ஓ ரீமா மாமாந்தூரியா, ஓ ரீமா மாமாந்தூரியா, ஓ குரு குரு பந்தர பக்காரி சீத பலமல மந்தல பக்காரியா. சத்துருவின் கோட்டைகளை முறைப்பவர், சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளத்தக்க அந்த அதிகாரத்தை தந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை போல நல்லவர் இல்லப்பா.
நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர். பார்வோனின் வல்லமைகளை முறியடித்தவரே, ஓ பார்வோனின் சேனைகளை அழித்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எலும்போல் நரம்புகள் உருவாக்கும் முதலே உம்முடைய கண்கள் எங்களை கண்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாயின் கருவிலிருந்து எங்களை தேடி வந்தவரே, தெரிந்து கொண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய வெளியேற பெற்ற ரட்சிப்பை தந்தவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர் ராஜா, நீர் அதிசயமானவர், அற்புதமானவர், எங்கள் தேவைகளை அறிந்த தகப்பன். ஏசப்பா நீர் ஒருவரே எங்கள் தேவைகளை சந்திப்பவர். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அழகானவரே, அருமையானவரே, இனிமையானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தகப்பனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே எங்களை தேடி வந்தவர், எங்களை தேடி வந்தவர். சகல சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளத்தக்க அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஓ ரிமா மாமா மந்தூரியா, தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. நன்றி, 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 நன்றி அப்பா. நல்லவரே, வல்லவரே, உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநாதி சிநேகித்தால் உன்னை நான் சிநேகித்தேன் என்று சொன்னவர் இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க ஏசப்பா எங்களை தேடி வந்தார்? இந்த பூமியில யாரும் எங்களை தேடி வரவில்லை. ஏசப்பா எங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் ஏசப்பா இந்த பூமியில எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தம்முடைய சொந்த ஜனமாய், தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய் சிலுவையில ரத்தத்தை சிந்தி உயிரை தந்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த பூமியில அவர் எங்களை தேடி வந்ததற்காக அவரை நாங்கள் துதிப்போம். ஓ தேடி வந்தவரை இந்த வேளையில் நாங்கள் கொண்டாடுவோம். ஓ இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஏசப்பா எங்களை தெரிந்து கொண்டீரே, உம்முடைய பரிசுத்த ஜனமா எங்களை தேடி வந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஓ கண் முன்னே உம்மை நாங்கள் நிறுத்துகிறோம். தகப்பனே, தந்தையே, எங்கள் தலைகளை உயர்த்துபவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஓ ரீமா மாமா மந்தூரி, தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. நன்றி, நன்றி. எலும்போல் நரம்போல் உருவாக்கும் முதலே எங்களை தேடி வந்தவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம். நரம்போல் உருவாக்கும் முதல அப்பா, கருவறையிலே உம்முடைய கண்கள் எங்களை கண்டதற்காய் ஸ்தோத்திரம். நான் வெளிப்படும் போதே உம்முடைய சாயலாய் எங்களை தெரிந்து கொண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், 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 நல்லவர். ஓ எழுந்து நின்று நாங்கள் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம் ஒரு பாடலை. அவர் நல்லவர். ஓ ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் என்று நாங்கள் இந்த வேளையில அப்படியே சமூகத்தில் நாங்கள் கொண்டாடி ஓ நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுப்போம். ஓ நன்றி அப்பா. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வந்தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வந்தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வன் இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வந்தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜா கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபா கொண்டாடுவோம். ஆமென். ராஜா ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபா கொண்டாடுவோம். கலக்கமில்ல எனக்கு, கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். சொல்லுங்க. கவலை இல்ல,
கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறா, என்னை பசும்புல் மேய்ச்சலில் நடத்துவா, நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவா, என்னை பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துவா, நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவா. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபார் கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபார் கொண்டாடுவோம். வென்றாரே சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றார் வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே, அந்த சாத்தான் மேல அதிகார் தந்தாரே. ஏசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே, அந்த சாத்தான் மேல அதிகார் தந்தாரே. ஏசு நாம சொல்லி சொல் முறியடிப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிவா கொண்டாடுவோம். ஏசு ராஜா ராஜாவை நாள்தோறும் துதிவா கொண்டாடுவோம். ஏசு ராஜாதி ராஜா கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிவா கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறித்துள்ளா, கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளா. கரங்களில் கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளா. ஏற்ற காலத்திலே உயர்த்துவா, அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்தில் உயர்த்துவா, அவர் கரங்களுக்குள் அடங்கி நானும் காத்திருப்பேன். அந்த ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பா கொண்டாடுவோம். ஏசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாட் கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பா கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வந்தான் இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வந்தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வந்தான் இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வந்தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த மாறாத கிருபைக்கு ஸ்தோத்திரம், அந்த விலகாத கிருபைக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நன்றி சொல்லும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. என் தேவன் நோக்கி சொல்ல, நன்றி ஆண்டவரே, எங்களை வாழ வைத்தவர், சுகம் தந்தவர், பலன் தந்தவர், கிருபை அளித்தவர், எங்கள் மகிமையின் ராஜா. அவர் சேராத வாசம் பண்ணுகிறவரப்பா. என் நல்லவர், என் ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்காய் நன்றி அப்பா, என் கர்த்தருக்காய் நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நேற்று ஒன்று வென்று மாறாதவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் உண்மையாய் உள்ளத்தினால் இன்னைக்கு வாழ்வது கிருபை அல்லவா, நிற்பது கிருபை அல்லவா, சுகமாய் இருப்பது கிருபை அல்லவா. என் ஆண்டவருடைய கிருபைக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ ரிபரபபபனமஷபலபன. எத்தனை பேர் இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க எல்லாரும் நம்மை விட்டு விலகி போனாங்க, ஆனா இன்றைக்கு நம்ம தனித்தவளாய் காணப்படலாம். ஆனா கர்த்தர் ஒருவரோ எங்களை விட்டு விலகாதவராய் மாறாதவராய் இருக்கிறார். இன்னைக்கு யார் நம்மை கைவிட்டாலும் பரவாயில்லை, ஆனா தேவன் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பது தேவனுடைய கிருபை என்று எத்தனை நினைச்சா உண்மையாய் நன்றி சொல்லுங்க.
உண்மையா நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. எங்கள் நல்ல பங்கு நீர்தானையா. எங்கள் நல்ல பங்கு நீர்தானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். சொல்லுங்கள் எல்லாருமாக. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி ரத்தம் சிந்தி மீட்டவரே, ஐயா இரக்க நிறைந்தவரே. ரத்தம் சிந்தி மீட்டவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. ஐயா இரக்கம் நிறைந்தவரே. ஐயா இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. எங்கள் நல்ல பங்கு நீர்தானையா. எங்கள் நல்ல பங்கு நீர்தானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன், நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல். ஹல்லேலூயா. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து நாங்கள் ஓயாமல் முத்தம் செய்கிறோம். நாங்கள் ஓயாமல் முத்தம் செய்கிறோம். நாங்கள் ஓயாமல் முத்தம் செய்கிறோம். உம்மை எப்படி நான் பாடு. ஆமாண்டவரே. என்ன சொல்லி நான் துதி இயேசுவே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஆமே. என்னை விட்டு எடுபடாத ஓ நல்ல பங்கு நீர்தானையா. எங்கள் நல்ல பங்கு நீர்தானையா. எங்கள் நல்ல பங்கு நீர்தானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன்,
என்ன சொல்லி நான் துதி ஆண்டவரே உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக்கொள்வேன், என்னை கூடவே வைத்துக் கொள்வேன். ஆண்டவரே வருகையில் எடுத்துக்கொள்வேன், என்னை ஆமே என்னை கூடவே வைத்துக்கொள். அல்லேலூயா என்னை கூடவே வைத்துக்கொள். ஆமே உம்மை எப்படி நான் பாடு என்ன சொல்லி நான் துதி. ஆமே உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அல்லேலூயா 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 ஆமாம் ஆண்டவரே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஆளல் எங்களை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்குக்காய் ஸ்தோத்திரப்பா. ஓ அவர் நல்லவர், என் ஆண்டவர் எத்தனை சொல்லி அவர் நல்லவர். நாங்கள் தனிமையின் பாதையில் எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் ஒரு தகப்பனை போல எங்களை தோளில் மேல சுமந்து கொண்டார். எங்களை தோளில் மேல் இம்மட்டு நாம கடந்து வந்த தேவனுடைய கிருபை, இம்மட்டு நிற்பது தேவனுடைய கிருபை, இம்மட்டு வாழ்வது தேவனுடைய கிருபை. இன்றைக்கு எத்தனை நிற்கிற பிள்ளை, இதை பார்க்கிற பிள்ளைகள் இன்னைக்கு தேவனால தான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். என் தேவனால நாம் வாழ்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு ரத்தம் சிந்தினாம், எங்களுக்கு அடிக்கப்பட்டாம், எங்களுக்கு ஜீவனை கொடுத்தாம், எங்களுக்கு தம்முடைய மகிமையில இறங்கி வந்திருக்கிறார். சொல்லுங்க நன்றி, சொல்லுங்க உண்மையா சொல்லுங்க. இந்த அமர்ந்திருக்கிற பிள்ளை பார்க்கிற சொல்லுங்க நன்றி. என் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. உங்களுடைய பலன் அல்ல, உங்களுடைய பணம் அல்ல, உங்களுடைய ஞானம் அல்ல, உங்களுடைய படிப்பு அல்ல, இது தேவ கிருபையினால் உண்டானது. இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு. தேவ நன்மை செய்திருக்கிறார், தேவ நன்மை செய்திருக்கிறார். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, இன்னைக்கு சுகமாக இருக்கிறீங்க, தேவ நன்மை செய்து சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. தேவ நன்மை செய்திருக்கிறார், அவர் வாழ வைத்திருக்கிறார், சுகம் தந்த பிறந்த தேவ கிருபைக்காய் நன்றி. ஹல்லேலூயா, தேவ கிருபைக்காய் நன்றி. நாங்கள் வாழ்வது கிருபை, நாங்கள் நிற்பது கிருபை. ஹல்லேலூயா, இன்றைக்கு உயிரோடு இருப்பது கிருபை. எத்தனையோ பேர் மறித்து கொண்டு போகிறார்கள், ஆனால் இன்றைக்கு ஜீவன் இருப்பது தேவனுடைய கிருபை அல்லவா, தேவனுடைய கிருபை அல்லவா, தேவனுடைய தயவு அல்லவா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், தங்களுடைய பலத்தை குறித்து மேன்மை நான் எல்லாமே தேவனுடைய கிருபை தான், எல்லாமே தேவனுடைய தயவு தான். இன்னைக்கு வாழ்வது கிருபை, நிற்பது கிருபை. இன்னைக்கு நான் சொன்னேன் கர்த்தரமே ஆசீர்வதித்திருக்கா, இன்னைக்கு வாழ வைத்த சுகந்த பலன் தந்திருக்க. உண்மையா சொல்ல வேணாம், என் ஆண்டவருக்கு நன்றி, கோடி கோடி நன்றி என் ஆண்டவருக்கு. எங்களை விட்டு எடுபடாத, எங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருப்பார்கள், எத்தனை பேர் நம்ம சந்தித்திருப்போம், எத்தனை பேர் நம்ம பார்த்திருப்போம். ஆனா எல்லாரும் மாறி போகிறார்கள், எல்லாரும் விலகி போகிறார்கள். ஆனா எப்பொழுது ஒரே விதமான அன்பை செலுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எப்பொழுதுமே அநேக தேவைக்காக பழகுவார்கள், அநேக தேவை முடிந்தனை மாறி போகிறார்கள். ஆனா சொல்லி எப்பொழுது நம்மை விட்டு விலகாத நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். நீங்க அநேக தூசிக்கிறாங்க, கேவலப்படுது. ஆனா சொல்ல தேவன் ஒருவர் மாத்திரம்தான் மாறாதவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கை நல்லவராகவே இருக்கிறார். என் ஆண்டவர் நினைச்சா எவ்வளவா நன்றி சொல்லலாம்.
எவ்வளவா நன்றி சொல்லலாம். தகுதி இல்லாதவங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு ஆச்சரியப்படத்தக்க விதமாய் தேவர்களை தகுதிப்படுத்தி எங்களை நிக்க வச்சிருக்கிறார். என் ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் உண்மையாய் நன்றி சொல்ல. இன்றைக்கு மாசங்களை காணுகிறோம், நாட்களை காணுகிறோம், நிமிஷங்களை காணுகிறோம். எல்லாமே கர்த்தர் கொடுத்தது, எல்லாமே கர்த்தர் கொடுத்தது, எல்லாமே கர்த்தர் கொடுத்த. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை பார்க்க சொல்றேன். பணத்தை குறித்து ஒரு நாள் மேலே பாராட்டாதீங்க. உங்களுடைய பலத்தை குறித்து மேலே பாராட்ட. எல்லாம் மாறி போகும். என் தேவன் ஒருவர் மாத்திரம் மாறாதவராயிருக்கிறார். எல்லாம் மாறும். ஆனா என் ஆண்டு ஒரு மாத்திரம் மாறாதவராக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் ஒன்று, அது மாறாதவர்களாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை சொல்றீங்க? எனக்காக ரத்தம் சிந்தி, எனக்காய் அடிக்கப்பட்டு, எனக்காக ஜீவனை கொடுத்து, மூன்றாம் நாள் உயிரோடு இருந்த என் ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். என் ஆண்டோடைய அன்பை குறித்து என்ன வேண்டுமானால் அது எவ்வளவு பெரிய சிலாக்கியம் என்பதை நாம நினைத்து பார்க்க வேண்டியவராயிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு விஷயம் எல்லாருமாக கண்களை மூடி தேவ சமத்தை கரங்களை ஏற்றி, ஆண்டவரே எங்கள் சபையை ஆசீர்வதிங்கப்பா. இன்னைக்கு அநேகர் இந்த இடத்துல வந்து ஆசீர்வதி உண்மையா ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபத்தினால தான் நாம இன்னும் கட்டப்பட வேண்டும், இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உண்மையா 5 நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் சபையை ஆசீர்வதிங்கப்பா. இனி அநேகர் வந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அநேகர் விடுதலை அடைய வேண்டும், இனி அநேகர் சுகம் பெற வேண்டும். கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதிப்பாராக. இடங்கொள்ளாது போகும் வரைக்கும் ஒரு பெருக்கம் உண்டாவதாக. இடங்கொள்ளாது போகும் வரைக்கும் ஒரு பெருக்கம் உண்டாவதா. இடங்கொள்ளாது போகும் வரைக்கும் சொல்லுங்க, ஒரு பெருக்கம் உண்டாவதா. இடங்கொள்ளாது வரைக்கும் ஒரு பெருக்கம் உண்டாவதா. ஒரு பெருக்கம் சொல்லுங்க, இந்த சபையில பெருக்கம் உண்டாவதா. நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுவாராக, விசாலமாக்க சொல்லுங்க. நெருக்கங்களை கர்த்தர் மாற்றி விசாலமாக்க இயேசுவின் நாமத்தில் சபை ஒரு விசாலத்தை கொண்டு செல்வாரா. அடைக்கப்பட்ட வாசம் இயேசுவை திறக்கப்படும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபிங்களை உண்மையா ஜெபம் பண்ணுங்களேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்ம ஆசீர்வதிக்க விட வேண்டும், நாம் விசாலமா அடைய வேண்டும். ஆண்டவரே அநேகர் வந்து அநேகருடைய காயங்கள் கட்டப்படுறமா கர்த்தர் மாற்ற வேண்டும். அநேகருக்கு ஆற்றி தேற்ற வேண்டும், அநேக விடுதலை அடைய வேண்டும், சுகம் பெற வேண்டும். ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். சபை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் அன்பு கருத்தில் போய் கொடுக்கிறோம். யார் யாரெல்லாம் ஜெபிக்க சொல்லி கேட்டுகளோ, அந்த கேன்சர் வியாதியோடு இருக்கிறவர்கள், பலகீனப்பட்டு போயிருக்கிறவர்கள், சோர்வற்று இருக்கிறவர்கள், வியாதியின் பிடியில் இருக்கிறவர்கள், உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டா, இயேசுவால் உன்னுடைய வியாதி மாறும். இதை பார்க்கிற பிள்ளைகளாம் சொன்ன, இயேசுவால் உன்னுடைய வியாதி மாறும். இயேசுவை நம்புங்க, கர்த்தருடைய வாழ்க்கை வியாதியை மாற்றி போடுவா. நீ சுகம் அடைவாய், நீ வாழ்வடைவாய். உன்னுடைய சரத்தில் இன்றைக்கு பலன் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறா. ஏன் இந்த வியாதி என்னை நெருக்கிறது ஏங்கிக் கொண்டிருக்கிறா. கர்த்தர் வியாதி இந்த விடுதலை தருவா. வியாதி மாறி போகும் இயேசுவின் நாமத்தில். என் இயேசுவை நம்புங்க, கர்த்தருடைய வீட்டை சமாதானம் உள்ளதா, சுகம் உள்ளதா, ஆரோக்கியத்தை மாற்றி போடுவா. இயேசுவினாவது சுகம் உண்டாகும். கர்த்தர் பெரியார்ந்து கணக்கு செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யாருக்காரவோ தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் வாழ்த்தில் தெரிவிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பு பெற கிடவது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் மாறாதவராயிருக்கிறார். கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தை நம்ம தியானித்து திருவிந்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். ஆகவே ஒரு விஷயம், இந்த வார்த்தையை கவனித்து கேளுங்கள். அது பிற்பாடு ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நம்ம திருவிந்துக்கு கடந்து போக போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ. யாரும் திருப்பி உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம். உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள்.
அதுக்கு முதல்ல நம்ம கண்களை மூடி, பரிசுத்தமான நல்ல தகப்பனே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்பட ஒரு வார்த்தை நாம் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. என்னுடைய பேசுங்கப்பா. இந்த வார்த்தையினால தான் பிழைக்கிறோம், இந்த வார்த்தையினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த வார்த்தையினால் நாம் சுகமாகிறோம். தேவரீர் இந்த வார்த்தையோட பேசுங்கப்பா. இடைப்பட முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் எடுத்துட்டீங்களா? இதை பார்க்கிற பிள்ளைகள் நீங்களும் வேதத்தை எடுத்து தியானிங்கள். கிட்ட நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்ய போதுமானவராக இருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நல்லவன் சொல்றீங்களா? எப்பவுமே நல்லவராக இருக்கிறார். அந்த ஒருவர் மாத்திரம் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. புஸ்தகம் 8வது அதிகாரம் வாசிப்போமா? எடுத்து வாசிங்க. 18வது வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும் படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. எத்தனை இந்த வார்த்தையை கேட்டவுடனே உங்கள் உள்ளத்தில் என் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற விருப்பம் வருகிறது. இன்னும் ஆண்டவரை தேட வேண்டும் என்ற விருப்பம் எத்தனை வருகிறது. இந்த வார்த்தை நீங்க வாசித்த உடனே என்னத்தை நீங்கள் யோசிக்கிறீர்கள், என்னத்தை நீங்க அறிந்து கொள்கிறீர்கள். இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, நான் உங்களுக்கு நினைப்பூட்டுதலாக ஒரு தேவனை இன்னும் நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்க, உன் தேவன் ஆகிய கர்த்தரை நீ என்னவா நினைப்பாயாக. எந்த வேளையில் நீ நினைக்க வேண்டும் தெரியுமா? இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிற வேளையில் கர்த்தரை நினைக்க வேண்டும். இன்னைக்கு நீ சம்பாதிப்பது கர்த்தர் பலன் கொடுத்தாரே, கர்த்தரை நினைக்க வேண்டும். இன்னைக்கு நல்ல தேசத்தை காணும்படி கிருபை செய்தாரே, நீ நினைக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நல்ல தேசத்திலும் எந்த தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் உன்னை பாதுகாத்தாரே, அதை நீ நினைக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உன்னை நடத்தி கொண்டு வந்த வழியை நீ நினைக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நடத்தி கொண்டு வந்தாரே, ஆனாலும் கஷ்ட துன்பங்கள் இல்லாதபடி கர்த்தர் கிருபை எடுத்து உன்னை வாழ நீ நினைக்கிறீங்களா? என் தேவனை உன்னை நான் கேட்கிறேனே, என் ஆண்டவர் நினைக்கிறீங்களா? எப்படி என் ஆண்டவர் நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஆராதனை வேளை கர்த்தரை உண்மையை ஆராதிக்கிறீங்களா? என் ஆண்டவரை உண்மையோடு நீங்கள் அவரை தொழுது கொள்ளுங்களா? உண்மையாய் கர்த்தர் தருவீங்களா? ஏன்னா தேவனை நீ நினைப்பாயா என்று இந்த வார்த்தை ஆரம்பிக்கப்படுவதே உங்களுக்குள்ள நீங்க கேள்வி கேட்டு பாருங்கள். நான் எப்ப ஆண்டவர் எந்த வேளையில எந்த நிலைமையில ஆண்டவரை எப்ப நினைக்கிறவாய் காணப்பட நான் யோசித்து பாருங்க. இன்னைக்கு அநேகர் மாறி போகிறார்கள். இன்னைக்கு சரத்தின் பலத்தை குறித்து மேன்மை பாராட்டி மாறி போகிறார். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனா தேவ பிள்ளை ஆகிய நீங்களோ என் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். என் தேவனுடைய நாமத்தை குறித்தே நீங்க பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். தேவ நாமத்தை குறித்தே நீ உயர்த்த வேண்டும். தேவ நாமத்துக்கே நீ நன்றி சொல்வதாய் காணப்பட வேண்டும். நினைக்கிறீங்களா? நடத்தி கொண்டு வந்த தேவனை நினைக்கிறீங்களா? உன் கஷ்டத்தின் மத்தியிலும் உன் துன்பத்தின் மத்தியிலும் நீ தனிமையின் பாதையில, நீ கண்ணீரின் மத்தியில நீ கவலைப்பட்டு என்ன ஆகும் என்ற கேள்விக்குறி இருந்தவளெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பாதுகாத்து இன்றைக்கு ஒரு இடத்துல கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறா. இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இன்னைக்கு ஒரு இடத்துல கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறா. வச்சிருக்காதா இல்லையா? 3 ஆகாரம் தந்திருக்கா இல்லையா? போஷிக்கிறா இல்லையா? உங்களை உடுத்து வைக்கிறா இல்லையா? உங்களை கடன்கள் எல்லாம் மாறி இருக்கா இல்லையா? உங்கள் கடன்கள் மாறி இருக்கா இல்லையா? மாறி சொல்லுங்களேன், மாறி இருக்கா இல்லையா? கர்த்தர் மாற்றி இருக்கிறா. கர்த்தர் வழியை உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். கர்த்தர் சுகம்பலம் தந்திருக்கிறார், ஆரோக்கியம் தந்திருக்கிறார், வழியை உண்டாக்கி அடைக்கப்பட்ட வாசல் திறந்து கர்த்தர் விசாரத்தை உண்டாக்கி இருக்கிறார். நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க ஆசை வைக்கப்பட என்ன சொல்றீங்களா? என் பலன், நான் சம்பாதித்தேன், நான் இல்லை இல்லை இல்லை, நான் என் தேவன் தான் அவனை கிருபை அளித்திருக்கிறார். என் ஆண்டவர் தான் கிருபை அளித்திருக்கிறார். சொல்லுங்களே ஆமே. ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை நான் சொல்றேன். நீங்க எங்க ஓடி 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 போனாலும் ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை வறுமையானது.
ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை வறுமையானது. இந்த வேதம் சொல்லுது. அதான் நான் சொல்றேன், இப்ப அநேகர், நான் என்னுடைய வாழ்க்கை நான் அநேகரை பார்த்து வருகிறேன், எங்க நான் வேறு சில இடங்கள் எல்லா இடங்களையும் பார்த்து வருகிறேன். கொஞ்சம் ஆசீர்வதிக்காவிட்டா போதும், அவருடைய பேச்சுகள் மாறுகிறது, நடக்கைகள் மாறுகிறது, அவருடைய செயல்பாடுகள் மாறுறது இல்லை. நான் சொன்னேன், கர்த்தர் கிருபை அளிக்காவிட்டா நம்மளால வாழ முடியாது. ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்காவிட்டா நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. உங்களை பயப்படுத்த சொல்லவில்லை, கர்த்தரை தேடும்படியாக சொல்லுகிறேன், கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருக்கும்படியாக சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை நம்ம இழந்த உடனே நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் கைவிட்டா, ஆண்டவர் நம்மை கைவிட்டுட்டா, ஆண்டவர் நமக்கு உதவி செய்யவில்லை, ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்கவில்லை என்று நாம் எத்தனை புலம்பர்களை புலம்புகிறோம், எத்தனை கண்ணீரான பாட்டுகளை பாடுகிறோம். சொன்னேன், ஆண்டவர் நம்மை கைவிடவே இல்லை. ஏன் தெரியுமா? நீங்க என்னிட்ட கேட்கலாம், எப்படி நீங்க சொல்றீங்க ஆண்டவர் கைவிடவில்லை என்று? நீங்க என்னிட்ட கேட்கலாம். நான் சொல்றேன் தெரியுமா, இன்றைக்கு நீங்க நிற்பது கூட ஆண்டவர் கைவிடாது சொல்றதுதான். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவன் பாராட்டின கிருபை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. இந்த அதிகாரத்துக்குள்ள சில காரியங்களை நான் பேச வாஞ்சிக்கிறேன். தேவன் நல்லவராயிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த நாட்களை, இந்த வருஷம் தொடங்கிய நாட்கள்ல உண்மையாய் கர்த்தரை நடத்தி கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறீங்க? இனியும் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய போறான்னு நினைக்கிறீங்க? பாருங்க, இன்னைக்கு பாருங்க, இந்த வார்த்தையில அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவன். ஹல்லேலூயா. எவ்வளவு கிருபை உள்ள வார்த்தை நீங்க பார்ப்பீர்களா இருந்தா, நான் சொன்னேன், இந்த வார்த்தையை நம்ம உணர்வுமா இருந்தா நம்ம மேட்டிமையான பேச்சு நமக்கு வரவே வராது. மற்றவர்களை நம்ம தரக்குறைவாய் எண்ணவே மாட்டோம், மற்றவர்களை கீழ்த்தனமாய் நம்ம யோசிக்கவே மாட்டோம். எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அவன் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்ப வாசிப்போம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 8வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும் படிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படி செய்ய சாவதானமாயிருப்பாயாக. பாருங்க, ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி தான். நான் இலங்கை தேசத்தில் இருக்கிற பொழுது ஒரு திருச்சபையில நான் பிரசங்கம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். 2 திருச்சபை பிரசங்கம் பண்ணினேன். ஆனா கர்த்தர் அந்த இடத்துல கிருபையாய் சில காரியங்கள் வெளி. ஆனா இன்றைக்கு இந்த பட்டணத்துல இதை உங்களை ஞாபகப்படுத்தி கடந்து போக வாஞ்சிக்கிறேன். இந்த பட்டணத்துல கர்த்தர் உங்களை வைத்திருப்பது உலகத்துக்கு வெளிச்சமாக, ஒளியாக, அநேருக்கு ஆசீர்வாதமாக, கிருபை உள்ளவளாய் வைத்திருக்கிறார். நீங்க தான் இந்த பட்டணத்துல அடையாளங்களாய், அற்புதங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை தம்முடைய ரத்தத்தினால நம்மை சம்பாதித்திருக்கிறார். ஆமே. விலையேற பெற்ற, விலை மதிக்க முடியாத அந்த ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் என்னை உங்களை சம்பாதிக்கிறார். ஆமாவா இல்லையா? உண்மையாய் நம்ம சம்பாதித்திருக்கிறார். அல்லாவிட்டு நம்ம என்றைக்கும் அழிந்து போயிருப்போம், என்றைக்கு நம்ம மடிந்து போயிருப்போம், என்றைக்கு இல்லாம போயிருப்போம். இதுதான் உண்மையான காரியம். ஆமென். இதுதான் உண்மையான காரியம். இயேசுவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவேதான் அவருடைய ரத்தம் சிந்தி நம்ம சம்பாதிக்கணும். அப்படின்னா நானும் நீங்களும் மேன்மையானவர்கள், கனத்துக்கு பாத்திரவாங்கள், கனமானவர்கள். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட கிருபையை தம்மை அந்த விசேஷ தன்மை நமக்கு
அந்த வெளிப்பாடு நமக்கு வராதனால இன்னைக்கு நம்ம ஏனோ வாழ்கிறோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலாக்கி கர்த்தரை எப்படி கொண்டு வந்தார் என்பது சில காரியத்தை பார்க்க போறோம். நீங்கள் பிழைத்து பாருங்க, அவள் அடிமையாக்கப்பட்டிருந்தாள். ஆனா கர்த்தர் ஏன் விடுதலாக்க தெரியுமா? அவள் பலுகி பெருகும்படியாக, ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக, தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியா அவள் வெளியே கொண்டு தமக்கு ஒருவருக்கு ஆராதனை செய்யும்படியா. மோசரா என் ஜனங்களை போக நாங்கள் ஆண்டவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யும்படியா. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நோக்க, உங்களை தெரிந்து கொண்டு நோக்க, நீங்க பிழைத்து பெருகி பலுகி பெருகி பூமி நிரப்பும்படியா, நீங்க ஆசீர்வாதம் இருக்கும்படியா. அப்படிதான் கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டா. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு நல்ல வாழ்க்கை கர்த்தர் நம்முடைய கையில தந்திருக்கிறார். இந்த நல்ல வாழ்க்கை வந்த உடனே தேவனை நினைக்காமல் போய்விடக்கூடாது. அதுதான் தேவனை நீ நினைப்பாயாக, தேவனை துதிப்பாயாக, தேவனை ஆராதிப்பாயாக, தேவனை எப்பொழுதும் நீ தேவனை ஆராதிக்கிறவன் நீ காணப்பட வேண்டியது அவசியமான. தேவனை இதற்கு பிற்பாடு நான் வெறும் நாட்களை தேவனை மறந்து போனா என்ன ஆகும் என்பதை சில காரியத்தை காண்பிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? தேவன் நல்லவன் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இந்த 8வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை, நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கு நான் இன்று உங்களை விதிக்கிற எல்லா கட்டளைப்படியும் செய்ய சமாதானமாயிருப்பீர்களாக. ஆமென். இன்று தேவன் நமக்கு தம்முடைய இரத்தத்தினால் நம்ம கழுவி நம் சுத்திகரித்து தம்முடைய பிள்ளையாக நம்ம தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட மாத்திரமல்ல, அவருக்கு அவருடைய சாயலாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அது மாற்ற அவரை போல நடக்க வேண்டும் என்ற சில கற்பனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதை வாசிப்போமா? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம். Thank you Jesus. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம். Thank you Jesus. வாசிப்போமா? முதலாவது வாசிங்களேன். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும் என்று எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி செல்லுகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு தம்முடைய சாயலுக்கு இன்னைக்கு நம்மை மாற்றி இருக்கிற, நம்மை தெரிந்து கொண்ட கழுவி சுத்தி விடுதலாக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கு நம்ம சொல்லுவோம், நான் புழுதியிலிருந்து நான் எடுக்கப்பட்டேன், குப்பையிலிருந்து எடுக்கப்பட்டேன். பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், பொல்லாப்பு நிறைந்தவனாய், மற்றும் அடிக்கிறவனாய், தூசிக்கிறவனாய், துன்மாக்கம் பண்றவனாய், வேசித்தனம் பண்றவனாக, மற்ற கீழ்ப்படியாதவனாக, பொய் சொல்றவனாக, ஏமாற்றுக்காரனாக, இன்னைக்கு திருட்டு வேலை செய்யறான். எத்தனை பேர் அப்படிப்பட்ட இருந்தவர்களை கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவளை சம்பாதித்தார் என்பது உண்மையான காரியம். ஆனால் தெரிந்து கொண்ட அவசரம், நீ இந்த பிரகாரம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ பலுகி பெருக வேண்டும். ஆனால் நான் சொல்றபடி நடக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்பதான் சொல்றேன், அவசரம் என் பிள்ளைகள் என்னை போல வாழ வேண்டும். நீங்கள் அவரை போல வாழும்படி அழைக்கப்பட்டீர்கள். அவரை போல நேசிக்கும்படி, அவரை போல அன்பு கூறும்படி. அப்படி என்றால் நீ தேவனை நினைக்கிறவர்கள் மாத்திரம் அப்படி செய்ய முடியும். ஹல்லேலூயா. உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, எந்த விதத்தில் நமக்கு மேட்டுமை வந்து விடக்கூடாது. எந்த விதத்திலும் நம்ம மற்றொரு இழிகோலமா நினைத்து விடக்கூடாது. எந்த விதத்திலும் மற்ற பரியாசம் பண்ணி விடக்கூடாது. எந்த விதத்தை மற்ற கேலி பண்ணக்கூடாது. எந்த விதத்தை மற்ற துரோகம் செய்யக்கூடாது. நீ சொல்றேன், நீ உண்மையா தேவனை தேடு, நீ விரும்புகிற கர்த்தரை செய்வா. உண்மையா சொன்னேன், உண்மையா கர்த்தர் கொடுக்க முடிய சரியா கொடுத்து, நேரத்தை எல்லாத்தையும் கர்த்தர் சரியா கொடுத்து பாருங்க, தேவ எல்லாத்தையும் கர்த்தர் சந்திப்பா. ஹல்லேலூயா. ஏன் எனக்கு இப்படி ஆயிட்டு கேள்விக்குரிய கர்த்தர் மாற்றுவா. விலகி சொல்ற காரியம் விளங்கிச்சா? உங்களுடைய வாழ்க்கையில ஏன் எனக்கு இப்படி ஆகிறது, இப்படி நடந்த அந்த கேள்விக்குரிய கர்த்தர் மாற்ற. நீ உண்மையா இரு தேவனிடத்துல,
உன்மனத்துல மனமகிழ்ச்சியாயிரு. தேவனத்தை மனமகிழ்ச்சி. நீ தேவன் உண்மையாய் நீ நேசிப்பாயானால், அல்லேலூயா அல்லேலூயா, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அல்லேலூயா. தாயின் கற்பத்தை உருவான நான் முதல் இன்றைக்கு பேச அழைத்து நம்மை தெரிந்து கொண்டு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மனமகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? நீ சொன்ன உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அல்லேலூயா. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு. ஆமென். அதான் சொல்ல வேதம் சொல்றது, வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் ஒரு நாள் மேலானது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா இந்த வார்த்தை? சில ரதங்களை குறித்தும் குதிரை குறித்தும் மேலே பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்து ஆனால் வார்த்தையில சொல்லுகிறோம், ஆனால் நடக்கையில காணப்படவில்லை. தேவ பிள்ளையோட வாழ்க்கையில வார்த்தையினால் சொல்லுகிற மொழிய, ஆனால் வாழ்க்கையில் நடைமுறையை காணவில்லை. ஆனால் எப்பொழுதும் நம்ம தேவனை நேசிக்கிறாய் காணப்பட வேண்டிய அவசியமான காரியம். கர்த்தர் நல்லவர். இருக்கிறீங்களா? சந்தோஷமா? அன்றியும் சோழே இன்னின்ன பிரகாரமாய் நடக்க வேண்டும் என்று, தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றும், தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. நீங்க பலகி பெருக வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சுகமாயிருக்க வேண்டும், நல்ல தேசத்தை கர்த்தர் காணும்படி கிருபை செய்தார். உண்மைதான், உண்மைதான். நல்ல தேசத்துல வாழ்கிறோம், உண்மைதான். நல்ல தேசத்துல கர்த்தர் கிருபை அளித்திருக்க, உண்மைதான். ஆனா தேவனை மறந்து விடக்கூடாது. தேவனை நம்ம மறந்து விடக்கூடாது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. Thank you Jesus. தேவன் ஒருவரே நல்லவர். புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வருகிறேன், மறுபடியும் வருகிறேன். நீங்கள் பிழைத்து பெருகிய கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கு இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையும்படியும் செய்ய சமாதானமாயிருக்கும்படி இருப்பீர்களாக. உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு, 2வது வசனம் வாசியம் கவனிச்சு கொள்ளுங்க. 8:2 வாசியம் கவனிச்சு கொள்ளுங்க. உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளை நீ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இதயத்திலே நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷங்களாக மனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாய். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிள்ளைகள் சொல்றேன், சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பலப்பட்ட போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், நான் கிறிஸ்துவுல வந்துதான் அநேக நெருக்கடியிலே கண்டுகொள்ளுகிற அநேக போராட்டங்களை காண்கிற சில பேர் சொல்ற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சில வேளைகளில் சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது, சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது, சில போராட்டம் கடந்து இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனா கர்த்தர் ஜெயிப்பதற்கான ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த சூழ்நிலை நீ விசுவாசம் உள்ளவனாய் இருப்பாயோ இருக்க மாட்டாய் என்பதுதான் இது ஒரு கருத்து. இந்த இடத்துல நீ சோர்ந்து போகாமல் தைரியம் உள்ளவனாக ஒரு விசுவாசம் உள்ளவனாக காணப்பட வேண்டும் என்பதற்கு தான் இந்த காரியம் இங்கே காண்பிக்கப்படுகிறது. அருமையான பிள்ளைகளே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் தேவனிடத்துல நம்பிக்கையுள்ளாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் நம்முடைய வேண்டுதலுக்கு நம்முடைய நெருக்கங்களுக்கு பதில் செய்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீ விசுவசித்தால் தேவ மகிமையை காண்பாய். வேதம் எழுதப்பட்டிருக்கு, அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான எந்த போராட்டங்கள் நம்ம வந்தாலும் நம்மை அழிப்பதற்கல்ல, அது நம்மை உருவாக்குவதற்கே. ஆமே, நம்மை அது உயர்த்துவதற்கே, அது நம்மை மேன்மைப்படுத்துவதற்கே அது இலகு, அது ஏதுவா இருக்குது. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனசு பாருங்க, பசியினால நம்ம சில வேளை மனாந்தத்தில் அவர்கள் பசியினால் வருத்தப்பட்டார்கள், பசியினால நெருக்கப்பட்டார்கள், தண்ணி தாகம் எடுத்தது. அங்கே பார்க்கிறோம், மாறாவின் நீர் அங்கே மதுரமாக்கப்பட்டது. மோசைக்கு முறுமுறுத்தார்கள், மோசைக்கு கலகம் பண்ணினார்கள், பல போராட்டம் நடந்தது. ஆனா அங்கே தேவன் ஒரு காரியத்தை அவர் காண்பிப்பதற்காக சில காரியங்கள் அனுபவிக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் வருகிறதா? தேவன் சில காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பதற்காக சில அனுமதிக்கிறார், அது கடந்து வருகிறது. ஆனா இங்கே சொல்லப்படுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாய்ந்து புறப்படும் வார்த்தையினால் பிழைப்பான் எழுதியிருக்க, அவன் பிழைப்பான் என்பதை காண்பிக்கும் பொருட்டால் சில காரியம் நம்முடைய வாழ்க்கை அனுமதிக்கப்படுகிறது. மறந்துடாதீங்க,
உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாழ்ந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. ஹalleluya. விளங்கிச்சா நான் சொன்ன காரியம்? இந்த சில காரியங்கள் வாக்கை கடந்து வருதா, தேவனுக்கு செய்வார் என்ற நம்பிக்கை நீ அறிந்து கொண்டு அதுல விசுவாசத்தை இருக்கும்படிக்கு தான் சில காரியம் கடந்து வருகிறது. ஆனா நீங்க ஜெயித்திருக்கிறீங்களா இல்லையா? நீங்க பல போராட்டங்களை ஜெயித்திருக்கிறீங்க. நான் ஜெயித்திருக்கேன், நீங்க ஜெயித்திருக்கிறீங்க. சில பேருடைய வாழ்க்கையில பல தடவை கடன்களை மாற்றி போட்டால் மாறிக்கொண்டிருக்க மாறுகிறது. தேவன் அற்பம் செய்கிறான். ஆனா சொல்றேன், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பாருங்க, சில காரியங்கள் ஜனங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது ஏனென்றா தேவன் செய்வாருங்க நம்பிக்கை அவளுக்கு ஊட்டும்படியாக. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? உச்சாம இருக்கிறீங்களா? சொன்னேன், இனிவரும் நாட்களில் இனிவரும் சூழ்நிலை மத்தியில் நான் சொல்றேன், இந்த வார்த்தையை பிடிச்சு வாழ பழகி பாருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்துவா. ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க ஏன் வந்த வழியில் அழிஞ்சு போயில? நானெல்லாம் மரணத்தை கண்டுதான் வந்தேன். ஏன் நான் மறிச்சு போயில? நானெல்லாம் மரண தருவாயில வந்தேன். சில இடங்களை கடந்து வர்ற போது மரண தருவாயில வந்தேன். ஏன் அழிஞ்சு போகல? ஏன் அழிஞ்சு போகல? நீங்க வந்த வழியிலே நீங்க அழிஞ்சு போகல. நீங்க ஏன் மாண்டு போகல? சொல்லுங்களேன். அங்கே ஒரு சத்தம் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு, கர்த்தாவே என்னை நடத்துங்கப்பா, என்னை கொண்டு போங்கன்ற ஒரு கூப்பிடல் உண்டது. உண்டானதா இல்லையா? சொல்லுங்களேன். உச்சாம நீங்க ஒரு வார்த்தை தேவனிடத்தை முறையிட்டிருப்பீர்கள். ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கப்பா, ஆண்டவர் இந்த வாழ்க்கையில நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போகிறேன், ஆண்டவர் என்னை காப்பாற்றுங்கப்பா. ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது. ஆனால் அதை கேட்டு கர்த்தர் என் வாழ்க்கை நடத்தினா, உங்களை நடத்தினா, என்ன நடத்தினா. ஹல்லேலூயா. சில சூழ்நிலை நம்ம கடந்து வருகிற போது, ஆனா தேவனுக்கு செய்வார் என்கிற ஒரு காரியம் எனக்குள்ள வருகிறது. அது நிமித்தமாக தேவனை கூப்பிடுகிறேன். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைகளும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில தண்ணி தாகம், பசி, அவ்வளவு போராட்டங்கள். ஆனா கர்த்தர் அங்கே ஒரு அற்புதங்களை செய்கிறார். அதைத்தான் அவளுக்குள்ள அவருடைய விசுவாசத்தை பற்றிக்கும் பண்டியான ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, தேவ ஜனங்களே, தேவனால எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். ஆனா நீங்க தேவனை மறந்து விடாதீர்கள். இந்த வார்த்தை, உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக. ஆமென். இன்னைக்கு அநேகர் காணாமல் போகிறார்கள். தேவன் செய்த நன்மை காணாமல் போகிறார்கள். தேவன் நல்லவராக. யாக்கோபு புஸ்தகம் 1வது அதிகாரம். யாக்கோபு புஸ்தகம் 1வது அதிகாரம். Thank you Lord. யாக்கோபு புஸ்தகம் 1வது அதிகாரம். வாசிப்போமா? 3வது வசனம் வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்க என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்களா? சந்தோஷம் பண்ணுறீங்களா? அது அப்பயே நம்ம கவலைப்படுகிறோம், அப்பயே தூக்கிட்டு அழுகிறோம், அப்பயே நாம சொல்றோம், யாரும் இல்லை ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லை அப்பா. இன்னைக்கு பனாந்திர வழியை கடந்து வருகிறோம், பாலைவன வழியை கடந்து வருகிறோம், அல்லாவிட்டா சில சூழ்நிலை கடந்து வருகிறோம். அப்ப ஏன் நாம அழுகிறோம்? எனக்கு ஏனே இப்படி ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு, எனக்கு யாரும் இல்லை. நம்ம அதிகமா நம்ம சொல்லுவோம், எல்லாருமே சொல்லுகிறோம், யாரும் இல்லை ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லையப்பா. எல்லாரும் கைவிட்டு போனாங்க, எல்லாரும் கைவிட்டு போனாங்க, எல்லாருமே விலகி போனாங்க, கூட இருந்தவங்க எல்லாரும் கைவிட்டு போனாங்க, ஒருவருமே இல்லை. ஏன்னா ஆனா இந்த வார்த்தை சொல்லுது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷம், உங்களுக்கு மிகுந்த பலன் பெறும், மிகுந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் உங்களை அற்புதம் செய்வா. உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும். ஆனா கர்த்தர் ஒரு காலம் செய்வா, ஆண்டவர் செய்வா. ஹல்லேலூயா. ஆனா தேவன் நம்முடைய வாழ்க்கை அற்புதம் செய்வா. கிடைக்குங்க. உங்களுடைய விசுவாசத்துக்கு பலன் நிச்சயமா உண்டாகும். ஆமென். உங்கள் விசுவாசத்துக்கு உங்கள் நம்பிக்கைக்கு பலன் உண்டாகும். கர்த்தர் செய்வாருங்க. நீங்க நம்பி இருக்கிற யார் தெரியுமா? என் ஆண்டவரே, ஹல்லேலூயா, என் ரட்சகரே. உங்களுடைய விசுவாசம் பொறுமை உண்டாகும். ஆனா நீ காத்திருப்பதை நிச்சயமா உங்களுக்கு ஒரு பலனை கொண்டு தந்தே ஆகும். நான் ஆண்டவர் நம்பி சொல்றேங்க, வெறும்
அல்லேலூயா. ஆனா தேவன் செய்தவளை மறந்துடாதீங்க, தேவன் செய்த கிருபைகளை மறந்துடாதீங்க, தேவன் பாராட்ட தயவை மறந்த பாருங்க. யாருக்கும் இல்லாத சிலாக்கியத்தை உங்களுடைய வாழ்க்கையை கட்டேட்டா இருக்கிறீங்களா? உச்சாம இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சூழ்நிலைகள் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது, போராட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா இன்னும் நிக்கிறோம், இன்னும் நிக்கிறோம். ஏன் இதெல்லாம் சொல்லி வர? தேவனை மறந்துடாதீங்க, கர்த்தரை நினைப்பாயாக. காலை தோறும் கர்த்தருடைய கிருபை என்னவா? தேங்க்யூ சார். காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதிதா இருக்குதா? புதிதா ஒவ்வொரு நாளும் ஆண்டோட கிருபை வித்தியாசமா புதுசா இருக்குதா? ஹல்லேலூயா. அதான் என்னுடைய ஆண்டவர். என் ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. எங்களுடைய ஆண்டவர் நல்லவர். நாங்கள் ஆராதிக்க ஆண்டவர் நல்லவர். எனக்கு ரத்தம் சிந்திய இயேசு நல்லவர். உங்களுக்கு ரத்தம் இயேசு நல்லவர். உங்களுக்காக தன்னுடைய குமாரனை அனுப்பின பிதா நல்லவர். ஹல்லேலூயா. அதுபோல பரிசுத்த ஆவியை தந்த என் ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. என் ரட்சகர் நல்லவர். ஹல்லேலூயா. காலத்தோடு அவருடைய கிருபை புதிதாக இருப்பதனால நான் எப்பொழுதுமே என் ஆண்டு நினைப்பீர்களாக, நினைப்பீர்களாக. நினைங்க. ஏன் தெரியுமா? வாழ வச்சிருக்கிறா, வாழ வச்சிருக்கிறா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இருக்கிறீங்களா? உச்சாம இருக்கிறீங்களா? மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது உங்களுக்கு பூரண கிரியை செய்வது. ஹல்லேலூயா. காத்திருப்பது இதயத்தை இழைக்க பண்ணும், ஆனா விரும்பின ஜீவ விருட்சம் வந்து நிற்கும். ரொம்ப நன்றி. காத்திருப்பது என்னவா? இதயத்தை இழைக்க பண்ணும். ஆனா நான் இங்க பிரசங்கம் பண்ணதான் அங்க இலங்கையும் பிரசங்கம் பண்ண. நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறாண்ட. ஆனா அவருடைய வாயின் வார்த்தைகள் அவருக்கு ஜெயத்தை கொண்டு வந்தது. உங்களுடைய விசுவாசம் நிச்சயம் உங்களுக்கு பலோத்திலிருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஏன் நான் இதை சொல்றேன்னா, நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் அதுக்கு தக்கதான பிரதிபலனை கத்த தருவா. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குதோ அதற்கு தக்கதான கிருபை கத்த தருவா. எங்களுடைய வாஞ்சை எப்படி இருக்குதோ அதுக்கு தக்கதான் வானத்து மழை நமக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சட்டங்கள் சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது, மாறிக்கொண்டிருக்கு. ஆனா என் நம்பிக்கை வீண் போகாது, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு கத்த வானத்து மழை திறப்பா. சொல்றாங்க சாத்ரா மேஷ் ஆமென் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கலாம் நாம் தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி நம்முடைய ஆண்டவர் தப்பு விச்சாரா இல்லையா? சொல்லுங்க, தப்பு விச்சாரா இல்லையா? தப்பு விச்சா சட்டங்கள் எப்படி வந்தாலும் என் ஆண்டவராய் எல்லாம் கூடும். ஆமென். என் தேவன் நல்லவர். நான் உங்களை என்னுடைய திருச்ச பிள்ளைகளுக்கு நான் சொல்ற காரியம், உங்களை எப்பவும் உற்சாகப்படுத்துறேன். நான் நீங்க சோர்ந்து போகாதீங்க, விலையினப்பட்டு போகாதீங்க. நான் சொல்றேன், தளர்ந்து போகாதீங்க. கத்தெடுத்து மனமகிழ்ச்சியா இருங்க, கத்தெடு சந்தோஷமாயிருங்க. நீங்க எங்க சந்தோஷமா இல்லாட்ட கத்தெடுத்து சந்தோஷமாயிருங்க. உங்களுக்கு சந்தோஷ மகிழ்ச்சி அடையும்படி கத்த கிருபை செய்வா. ஹல்லேலூயா. அதுதான் இங்க சொல்ற, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எல்லாத்திலையுமே பூர்ண நிறைவுள்ள ஆகும்படிக்கு உங்களை பொறுமையானது பூர்ணமாக கிரியை செய்ய கடவுதான் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒரே ஒரு சம்பவம் லூக்கால சுவிசேஷத்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். ஆனா இதை வாசித்து நான் திருவந்து கடந்து போக போறேன். ஆனா இது ஒரு 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 விசேஷத்தை எனக்கு பிடிச்ச ஒரு காரியம். ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு நாளும் மேன்மை பாராட்டக்கூடாது. இதுல இந்த இந்த உபாகமம் 8ஆம் அதிகாரம் நிறைய காரியம் நான் பேச போறேன். வேற வாரம் தொடர்ந்து பேச போகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். லூக்கா சுவிசேஷ புத்தகம், லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 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 காரியம். ஆனால் அதை வாசித்து நான் முடிக்க போறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? தேவன் நல்லவன்னு சொல்றீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 10ஆம் வசனத்தை வாசிங்க. 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்கு. பாருங்க, எத்தனை பேர் ஜெபம்? 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்தை போன. ஏன்னா இதை உங்களுக்கு முன்பாக கொண்டு வரேன்டா, இன்னைக்கு உண்மை மனதோட நம்ம கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. நாம தேவனிடத்துல தான் மனமகிழ்ச்சியா இருக்கணும், தேவனிடத்துல எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். கர்த்தர் செய்த நன்மையை நாம் எப்படி நினைக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா அங்கே வாசித்த வார்த்தை இதை கொண்டு வந்துங்கண்டா,
உண்மையாய், ஹalleluya, உன் பேச்சுகள் எல்லாம் உண்மை உள்ளதாய் காணப்பட வேண்டும். ஹalleluya, உன் பேச்சுகள் எல்லாம் கர்த்தரிடத்தில் உண்மை உள்ளதாய் காணப்பட வேண்டும். இரண்டு மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்தை கடந்து போனார்கள். ஒருவன் என்ன பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஓகே, பரிசேயன் நின்று, தேவனே, நான் வாசிங்க, பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன். என் சம்பாதித்த எல்லாம் தசமம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் ஒருபோதும் மட்டுமையான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடக்கூடாது. மற்றவர்களை குறித்துதான எந்த நினைப்பு நாம நிதானித்து அறிந்தால் நாம நியாயம் தீர்க்கப்படும். ஆமென். தேவனை நினையுங்கள். இதுதான் நாம சொல்ற காரியம். கர்த்தரிடத்துல எப்பொழுதும் மனமகிழ்ச்சி அடைங்கள். நாமே சோதித்து அறிந்து கொண்டு நம்மை சரிப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு யாவையும் செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் நிற்பது கூட கர்த்தருடைய கிருபை. இன்றைக்கு நான் இந்த இடத்தில் நிற்பது கூட கர்த்தர் பாராட்டின மகாபரிய சிலாக்கியமான அந்த கிருபை என்றுதான் நான் சொல்லுவேன். எப்பொழுதுமே அதை நான் மறப்பதில்லை. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட உங்கள் கையின் பிரயாசங்கள் பெருக 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 பெருக, நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியங்கள் பெருக பெருக பெருக, தேவனை நினைத்து கொண்டே இருங்கள். தேவனை மறந்து விடாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் நான் சொல்றேன், உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. தேவ சமத்தை எப்பொழுதும் தாழ்த்த, எல்லாமே உடைய கிருபை தான் ஆண்டவரே. நான் வாழ்வது உடைய கிருபை, நிற்பது உடைய கிருபை. நம்ம அந்த இடத்துல ஜெபம் பண்ண வந்து மற்றவர்களை குறித்து நாம பார்ப்போமா இருந்தா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். தேவன் நமக்கு கிருபை அளிக்க மாட்டா. தேவன் நமக்கு சுகம் தர மாட்டா. தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ண மாட்டா. பாருங்க, அங்கே அவன் சொன்னான், இதெல்லாம் பண்ண, இதெல்லாம் செய்யணும், அடித்து போடு, அடுக்கடுக்கா சில காரியங்கள் சொல்றான். அங்கே ஆயக்காரன், ஆண்டவரே, பாவியான என் மேல கிருபை ஆயிரம், ஆண்டவரே, பாவியான என் மேல தயவாயிரம், பாவியான என் மேல இரக்கம் பாராட்டுங்க. எப்பொழுதுமே தேவ சமூகத்தை நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் நான் இந்த காரியத்தை கொண்டு வந்திருக்கேன்டா, ஆனா ஆண்டவர் சொல்ற, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுவேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான். இன்றைய சொல்றேன், எப்பொழுதும் கர்த்தரை நாம் நினைக்க வேண்டும். எங்களுடைய பலத்தை குறித்து சொன்னாலும் மேன்மை பாராட்டக்கூடாது. நம்முடைய பணத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட, நம்முடைய படிப்பை குறித்து நாம் மேம்படாது. எப்பொழுதுமே நாம கர்த்தரை குறித்து சொல்லுங்களேன், எப்பொழுதுமே கர்த்தரை குறித்து மேன்மைப்பாடு. சில ரதங்களை குறித்தும் குதிரை குறித்தும் மேன்மைப்பாடு. நாங்களோ எங்கள் தேவன் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. ஏன் நாம் விழுந்திடாதபடிக்கு, நாம் மடிந்திடாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு, நீங்க தேவனுடைய நாமத்துக்கு மேல பாராட்டும் பொழுதெல்லாம் நம்ம நிமிர்ந்து நிற்கிறவர்களாய் காணப்படுவோம். அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். யார் நீதிமான்? ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறா. மீதி கருத்து பிறகு வாரம் தொடருவோம். நம்ம திருவந்தில கடந்து போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கா. கண்களை முடிச்சோம்னுவா, கேட்ட வார்த்தைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆனா உம்மை தேடுகிற இருதயம் நமக்கு வருவதாக. சொல்லுங்க, உம்மை தேடுகிற இருதயம் நமக்கு வருவதாக. உம்மிடத்துல மனமாட்சியா இருக்கத்தக்கதான கிருபையை கட்டிடுவாரா. என் ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்க பிள்ளை இந்த அமர்ந்திருக்க ஒவ்வொரு நேரத்தை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு திருவிருந்துகளை கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உண்மையான மனமாற்றத்தை கட்ட முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனிடத்துல இன்னும் மனரமியமாய் கிருபைகளை காணப்படத்தக்கதை கத்தை கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் அன்பு கருத்துல கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபம் கண்டிக்கிறோம். ஜெப பிதாவே. ஆமென், ஆமென்.